இந்த டைம்க்குலாம் நம்ம ஷூட்டிங்கே முடிச்சிருக்கணும். ஆனா இன்னும் ஆளை காணோம். அது எங்க தான் போய் தொலைஞ்சிருப்பாளுங்க. எஸ்கியூஸ் மீ சார். என்ன ஆகாஷ்? சார் பரவாயில்ல விடுங்க, ஏதாச்சும் எமர்ஜென்சியா கூட இருக்கலாம்ல, வேணுக்குன்னா பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா ஃபோன் பண்ணியாச்சும் சொல்லியிருக்கணும் ஆகாஷ். நானாச்சும் போய் வாங்கிட்டு வந்து என்ன ஷூட்டிங் ஆச்சும் முடிச்சிருக்கலாம். இப்போ பாருங்க. ஐயோ பாவம், அவங்க எப்படி திட்டு வாங்க போறாங்களோ தெரியல. இவர் வேற இவ்வளோ கோவத்தில் இருக்காரு. சரி சரி சார் விடுங்க, அதனால என்ன சார் இப்போ நாளைக்கு வச்சுக்கலாம் ஷூட்டிங்க. என்ன நாளைக்கா? இன்னும் ஒரு வாரம் ஆகும் அந்த சீன் எடுக்கிறதுக்கு. பரவாயில்லையே, இது நல்லா இருக்கே. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்ச நாள் இருப்போம். அதனால என்ன சார், லேட்டா எடுத்தாலும் கொஞ்சம் பொறுமையா எடுத்து நல்லா நீட்டா எடுக்கலாம்ல. அதான் ஆகாஷ், என்ன சும்மா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்நேரத்துக்கு முடிச்சிருந்தா வேலை சீக்கிரமா முடிஞ்சிருக்கும்ல. இப்போ ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா இருக்கும். நான் நேற்று பார்க்கும் போதெல்லாம் சொன்னேன், மறந்துடாதீங்கம்மா, உங்களால முடியுமான்னு நான் 10 தடவைக்கு மேலே கேட்டேன். அப்ப என்னால முடியும், நான் பண்ணிடுறேன், நான் கண்டிப்பா வந்துடுறோம், கரெக்டான டைமுக்கு வந்துடுறோம்னு சொன்னாலுங்க. அதை நம்பி தான் நானும் கேஷுவலா விட்டுட்டேன். இல்லைன்னா நானே போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருப்பேன். இல்ல நான் உங்களுக்கு ஃபோன் தானே பண்ண சொன்னேன், எடுத்தாங்களா? சார் அது அவங்க என்ன ஆச்சு, எடுத்தாங்களா இல்லையா? இல்ல சார், எடுக்கல. பாரு, ஐயோ நம்ம என்ன அண்ணா வந்துட்டோம். இவர் வேற செம்ம கடுப்புல இருக்காரு. போச்சு, அவங்க இந்த நேரத்திலே வரணும். ஏமா நான் உங்களை எத்தனை மணிக்கு வர சொன்னேன்? சாரிண்ணா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இதான் உங்க ஊர்ல கொஞ்சம் லேட்டாமா? உங்களெல்லாம் 6 மணிக்கெல்லாம் இருக்கணும்னு சொன்னேன். நேற்று என்ன சொன்னீங்க? நான் கரெக்டா பண்ணிடுவேன் தானே சொன்னீங்க. எதுக்குமா அப்படி பண்றீங்க? முடியலன்னா நேற்றே சொல்லியிருக்க வேண்டியதானே, நான் வேற யாராச்சும் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அண்ணா சாரிண்ணா, அது கொஞ்சம். சரி, அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணியாச்சும் இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல. ஃபோன் எதுக்கு தான் நீங்களா வச்சிருக்கீங்க? இந்த பொண்ணு எவ்வளவு நேரமா உங்களுக்கு கால் பண்றா, அட்டன் பண்ணி ஏதாச்சும் சொல்லலாம்ல. எதுவுமே சொல்றதும் கிடையாது. அண்ணா வெளியில கொஞ்சம் மழையா இருந்ததுண்ணா, அதான் நாங்க எடுக்கல. சாரிண்ணா. ஆகாஷ், ஏதாச்சும் ஒன்று பேசி அவங்கள காப்பாத்துங்களேன். அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அதுவா? இல்ல ஆத்தி என்ன இப்படி திடீர்னு டல் ஆயிட்டா? அதை பார்க்கும்போது எனக்கு ஏதோ கஷ்டமா இருக்கு. என்ன? இல்ல பெல்லா, எத்தனையோ பேர் அழுதுருக்காங்க. ஆனா எனக்கு என்னவோ தெரியல, இவ இப்படி ஒரு மாதிரி என்னமோ கஷ்டப்படுற மாதிரி இருக்கு எனக்கு பார்க்கும்போது. சரி, எப்படியாச்சும் தெரியுதுல்ல, ஏதாச்சும் ஒன்று பண்ணி காப்பாத்துங்க. சார் விடுங்க சார், அதான் ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்கல்ல, விடுங்க, இன்னைக்கு ஒரு நாள் தானே. ஆமா சார், விடுங்க சார். ஏதோ தெரியாம தானே பண்ணிட்டாங்க, ஏதோ காரணம் இருக்கும் சார். சார் அதான் முடிஞ்சு போச்சுல, விடுங்க சார். எதுக்கு அவங்கள இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க? பாவம், விட்டுருங்க. போதும் கேள்வி கேட்டதெல்லாம். சரி சரி, கோட்டுங்க. ஏமா என்னவா பண்ணி வச்சிருக்கீங்க? கோட்டனா இவ்வளவு ஈரமா இருக்கு. அதான் சொன்னேன்னா வெளியில மழை. ஏமா ஒரு கோட்டை கூட உங்களால சேஃபா எடுத்துட்டு வர முடியாதா? என்னமா நீங்க? அண்ணா இல்லண்ணா, லேட் ஆயிடுச்சுல, அதான் கொஞ்சம் அவசர அவசரமா. சும்மா எக்ஸ்கியூஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்கம்மா. நான் உங்களை எவ்வளவு நம்பினேன். இந்த ஃபீல்ட்லயே நீங்க தான் ரொம்ப பொறுப்பான ஆளு, அதனாலதான் எல்லா பொறுப்பையும் உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறது. ஆனா இன்னைக்கு பார்த்தா இப்படி பண்ணிட்டு நின்று இருக்கீங்க. சார் அதான் தெரியாம. போதும் ஆகாஷ், ஆல்ரெடி அவங்களுக்காக எக்ஸ்கியூஸ் கேட்டீங்க, நான் விட்டுட்டேன். இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த விஷயத்துல தயவு செஞ்சு தலையிடாதீங்க. அண்ணா சாரிண்ணா. எப்படிமா? நீங்களே சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டு நான் வந்து சாரி கேட்டா உங்களால ஏத்துக்க முடியுமா? இப்படி கடைசி நிமிஷத்துல வந்து எல்லாத்தையும் கால வாரி விட்டீங்க. திரும்ப இந்த கோட்டு புதுசா தைக்க சொல்றதுக்கு எத்தனை நாள் ஆகும் தெரியுமா? ஷூட்டிங் தான் ஸ்பாயில் ஆகும். ஏதாச்சும் யோசிச்சு பண்றீங்களா நீங்க? அண்ணா நீங்களே சொல்லுங்க. இந்த ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் உங்களை தான் நான் அதிகமா நம்பியிருக்கேன். வேற யாராச்சும் நம்பி இந்த பொறுப்பை நான் கொடுத்துருக்கேனா? நீங்க தான் பெர்ஃபெக்டா பண்ணுவீங்க, எல்லாத்தையும் கரெக்டா பண்ணுவீங்கன்னா உங்களை நம்பி நான் விட்டேன். அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணியாச்சும் சொல்லிருக்கலாம்லம்மா, நானாச்சும் பார்த்துருப்பேன்ல. என்னம்மா நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? ஒவ்வொரு சீனையும் எடுத்து முடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். கொஞ்சமாச்சும் யோசிச்சு பண்ணிருக்க மாட்டீங்க? அண்ணா எதுக்கு இப்போ இவ்வளோ சத்தம் போட்டு கத்திட்டு இருக்கீங்க? என்ன யோசனா? என்ன நடக்குதுங்க? வெளியில வரைக்கும் கேக்குது உங்க சத்தம். என்ன ஆச்சு இப்போ இங்க? என்ன? ஆத்தி, நிக்கி, உங்களுக்கு என்னாச்சு? எதுக்கு இப்ப நீங்க அழுதுட்டு இருக்கீங்க? உங்களை தானே கேட்டுட்டு இருக்கோம், என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை. என்ன? ஒன்றும் இல்லை சார். போச்சு, இவங்க 2 பேருமா இன்னும் அவங்ககிட்டயும் வேற திட்டு வாங்க போகிறாங்க. பாவம், அவங்க 2 பேரும் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டாங்க, அதுக்கு இப்படியே நிற்க வச்சு கேள்வி கேட்பாங்க. அப்புறம் எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? என்ன ஆச்சு? இப்போ சொல்கிறீங்களா இல்லையா? சார் இன்னைக்கு மார்னிங்கே 6 o'clockலாம் ஷூட்டிங் இருக்குன்னு ஆல்ரெடி உங்க 2 பேர்த்தையுமே சொல்லியிருந்தோம். நாங்கள் கரெக்ட் டைமுக்கு வந்துடுறோன்னு சொன்னாங்க சார். கடைசியில் பார்த்தா இப்போ வந்து நிற்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த கோட் பாருங்க, நினச்சி கொண்டு வந்திருக்காங்க. அதை ஸ்டிச் பண்ணுறதுக்கே 1 week ஆகும். சாரி சார், எங்கள் மேலே தான் தப்பு, எங்களை மன்னிச்சிடுங்க சார். ஆமாம் சார். வாயை மூடுங்க. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இப்படி என் முன்னாடி நின்று எழுதிட்டு இருக்கக்கூடாது, யாராக இருந்தாலும் கோவம் வரும்னு சொல்லியிருக்கேன்ல. ஐயோ போச்சு. அண்ணா, நான் தான் உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருந்தேன், அதனால தான் அவங்க லேட்டாக வந்தாங்க. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாண்ணா, அவங்களுக்கு வேலை இருக்கா இல்லையான்னு கூட கேட்காம நாங்கள் தான் ஒரு முக்கியமான வேலை கொடுத்துருந்தோம், அதனால தான் லேட் ஆயிடுச்சு. என்ன சார் சொல்கிறீங்க? ஏமா நிக்கி, ஆத்தி, நீங்கள் அதை என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. அப்புறம் இந்த கோட்டு தானே பிரச்சனை, பரவாயில்ல விடுங்க, புதுசாக இன்னொன்று ஸ்டிச் பண்ண சொல்லிடுங்க. சரிங்க சார். அவ்வளோதானே, பிரச்சனை முடிஞ்சதில்ல.
ஆனா சார். ஒரு நிமிஷம் வாசனா. ஆத்தி நிக்கி என்னோட கேபினில் போய் வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். அப்புறம் இன்னொரு தடவைலாம் அழுதுட்டு இருக்காதீங்க, போங்க. சாரி சார். சரி போங்க நீங்கள் ஃபஸ்ட்டு. ஏன் வாசனா இதுக்காக இப்படியா கத்துவீங்க? சார் இல்லை சார், நீங்கள் தான் 1 மந்த்தில் எப்படியாச்சும் இந்த ஷூட்டிங்கை முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்கல்ல, அதான் சார் இப்போ லேட் ஆகுது, அதனால தான் கொஞ்சம் கோவத்தில் சாரி சார். அட என்னண்ணா, சரி விடுங்க. அப்புறம் இப்படி பப்ளிக்கான எல்லாம் நம்ம ஸ்டாஃபை திட்டிட்டு இருக்காதீங்க. எதா இருந்தாலும் தனியாக ரூமில் கூப்பிட்டு கூட பேசிக்கோங்க. கோவப்படாதீங்க, டைம் தானே, நீங்கள் எங்ககிட்ட கேளுங்க, நாங்கள் தரோம். இதுக்காக நம்ம ஸ்டாஃப் கிட்ட கோவப்பட்டு இருக்காதீங்க. ஆமாண்ணா, இன்னும் எத்தனை நாள் வேணாலும் டைம் எடுத்துக்கோங்க, எங்ககிட்ட வந்து கேளுங்க, நாங்கள் டைம் தரோம். அதுக்காக கோவப்படாதீங்க சரிங்களா? சரிண்ணா, நாங்கள் வரோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. சாரி சார். அட பரவாயில்லண்ணா, என்னைக்கும் கோவப்பட மாட்டீங்க, என்னடா இப்போ இவ்வளோ கோவப்படுறீங்க? குறைச்சிக்கோங்க சரிங்களா? சரிண்ணா, நாங்கள் போகிறோம். நான் உங்களை அமுச்சு விடுறேன், பார்த்துக்கோங்க உங்களை. சரிங்க சார். எத்தனை தடவை சொல்லியிருக்கோம் சாருன்னு கூப்பிடாதீங்கண்ணே, தம்பின்னு கூட சொல்லுங்க, இல்லைன்னா பேர் சொல்லி கூட சொல்லுங்கண்ணா. சரிங்க தம்பி, போங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. சரிண்ணா. பரவாயில்லையே, இவங்க 2 பேரும் இவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க. சே, இந்த மாதிரி பாஸ் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். சரிப்பா, நீங்கள் போய் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. ஆர்த்தினிக்கு வந்ததும் அடுத்த சீனுக்கு என்னன்னு பார்த்து நம்ம ஷூட்டிங் பண்ணலாம். சரிங்க சார். பெல்லா. என்ன? என்னடி பெல்லா, அவங்க 2 பேரும் வந்தாங்க, இவங்க கிட்ட கோவப்பட்டாங்க, அப்புறம் நார்மலாக பேசிட்டு போயிட்டாங்க. ஆமாம், இப்போ இந்த பாஸ்னா இப்படி தான் இருக்கணும். தான் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும்ல. அது அவங்கலாம் கரெக்டாக தான் பண்ணுறாங்க. ஏய், நீ என்னமோ என்ன சொல்ற மாதிரி இருக்கே. சே சே, நான் ஒன்று சொல்வேனா? நீ தான் நான் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டு செய்கிறியே. அப்படியா? இல்லையே. அந்த பொண்ணுங்க 2 பேர் திட்டு வாங்கினாங்கல்ல, இம்மா ஆர்த்தியை பிடிக்குன்னு மட்டும் சொல்கிற, காப்பாற்ற மாட்டேன். அவங்க பேர் எப்படி வந்து காப்பாற்றினாங்கன்னு. ஏய், எனக்கு சரியா தெரியல என்ன பண்றதுன்னு. ஆமாம் ஆமாம், உனக்கு என்னதான் தெரிய போகுது. சரி வா போய் சாப்பிடலாம். ஏய் பெல்லா. ஏ ஆகாஷ், எனக்கு பசிக்குது, வா நீ. சரிடி, இரு வரேன். விக்ரம், எனக்கு நிறைய வேலை இருக்கு தெரியுமா? எதுக்கு தான் கூப்பிட்ட நீ? சும்மா சும்மா தான் கூப்பிட்டியா? சரி நான் போட்டுமா? வருஷா அப்படிலாம் பண்ணாத சரியா? எது கூப்பிடுவாங்க? கொஞ்ச நேரம் உன் கூட பேசலாம் அப்படின்னு தான் கூப்பிட்டேன். விக்ரம், உண்மையாவா? நீயா பேசுற? ஆமாம், இப்போ என்னடி இதில் உனக்கு டவுட்டு? இல்லை, இந்த மாதிரி நீ கூப்பிட்டது இல்லையா, அதான். சரி இங்கே வாடி. என்ன? நான் வரல. வர்ஷா, அப்புறம் நான் வந்தேன்னு வச்சுக்கோ. ஹே ஆத்தி நிக்கி, என்னாச்சு உங்களுக்கு? ஏய், உங்க 2 பேத்துக்கு என்னாச்சு? எதுக்கு இப்போ நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. ஹே என்னடி ஆச்சு உங்களுக்கு? யாராச்சும் எதாவது சொல்லிட்டாங்களா? ஒன்றும் இல்லை விக்ரம். ஏய் பைத்தியங்களா, என்னடி ஆச்சு? அந்த பிரீத்தி ஏதாச்சும் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணாளா? இல்லை. இப்போ என்னாச்சுன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? யாராச்சும் உங்ககிட்ட பம்பு பண்ணாங்களா? யாருன்னு சொல்லு. ரொம்ப தேங்க்ஸ் 2 பேத்துக்கும். ஹே நீங்கள் என்ன லூசுங்களா? அவர் தான் ஏதோ சொல்கிறாங்க, நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்க. அவர் திட்டினது எங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. டே மச்சான், என்னடாச்சு? டே மச்சி, இவங்களுக்கு ஒர்க் கொடுத்துருக்காங்கடா, காலையிலேயே இன்னைக்கு ஷூட்டிங் போலங்க, இவங்க 2 பேரும் வந்திருக்கணும் போல, வர முடியல, ஏன்னா உனக்கே தெரியும்ல, அதனால திட்டு வாங்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்காக 2 பேரும் அழுதுட்டு இருக்காங்கடா. நாங்கள் போய் பார்க்குறோம், 2 பேரும் அழுதுட்டு இருக்காங்க. செம்ம கோவம் வந்துடுச்சு. அதான் அவரை திட்ட முடியல, ஸ்ட்ரைட்டாக திட்ட முடியலனாலும் ஏதோ சொல்லி சமாளித்து இவங்களை அங்கே வர சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசிட்டு வந்தோம். யார் திட்டினா? அட வாசு டேரக்டர்டா. என்ன அண்ணனாவா? அட ஆமாம், நம்ம தான் இந்த ஆகாஷ் தொல்லையிலேருந்து சீக்கிரம் வெளியே வரத்துக்கு 1 மந்த்லேயே முடிச்சு கொடுக்க சொல்லியிருக்கோம்ல, அந்த ப்ரெஷர்லேயே இவங்களை திட்டிருக்காரு. அதான் நாங்கள் டைம் வேணாலும் கேளுங்க, இப்பெல்லாம் கத்திட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஏண்டி லூசுங்களா, அவர் திட்டாருன்றதுக்காக நீங்கள் அழுவீங்களா? சரிடி போதும், தயவு செஞ்சு 2 பேரும் நிப்பாட்டுறீங்களா? கஷ்டமாக இருக்குது. இனிமேல் நீங்களாம் அந்த ஒர்க்லாம் ஒன்றும் பார்க்க தேவையில்ல, எங்கள் கேபின்லேயே எங்கள் கூடயே இருங்க சரியா? இல்லை, நாங்கள் போய் அதையே பார்க்குறோம். என்ன போறீங்களா? ஏய், இப்படி யார் யாரோ ஒன்று திட்டிகிட்டு இருப்பாங்க, அதை பார்த்துட்டு எங்களால் சும்மாலாம் இருக்க முடியாதுடி. இல்லை, எங்களுக்கு அந்த ஒர்க் தான் பிடிச்சிருக்கு. அப்படின்னா அழுதுருக்க கூடாது. அவங்க ஏதோ சொன்னாங்கன்னா ஏதாச்சும் சொல்லி சமாளிக்க தெரியாதா? அப்படியே வாய் மூடிட்டு நின்றுட்டு இருக்கீங்க. எங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏ ஆத்தி நிக்கி, இவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் ஒன்றும் போய் அப்படியே அவங்க கிட்டலாம் ஒர்க் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. நீங்கள் இங்கே இருங்க. ப்ளீஸ், நாங்கள் போகிறோம். சரி அப்படின்னா அழமாட்டேன்னு சொல்லுங்க, நாங்கள் வேணா விடுறோம். டே விட்றா, போயிட்டு போட்டோம். ஆனால் இப்படி அழுதுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் சத்தியமாக விட மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் அழுதுருவீங்களா? சரி, நாங்கள் அழலை. டே மச்சான், நாம் இவங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரலாம் தானே பிளான் பண்ணோம். சரி விட்றா, வேண்டாம், அவங்களே அழுதுட்டு இருக்காங்க. டே இவங்க 2 பேரும் தானே அழுதுட்டு இருக்காங்க, நம்ம வருஷம் அழுவாம தானே இருக்கா, அவளுக்கு மட்டும் வாங்கி கொடுக்கலாம். ஐ, இது நல்லா இருக்கே, அப்போ எனக்கு மட்டும் வாங்கி கொடுங்க. அடி பாவி வருஷா, நாங்கள் நீங்கள் தான் அழுதுட்டு இருக்கீங்களே. இல்லை இல்லை, நாங்கள் அழலை, ப்ளீஸ். குழந்தைங்கள விட மோசம்டி நீங்கள் 3 பேரும். சரி அருண், சரியா? ஏய் போடி. 2 பேரையும் அப்படி பார்க்கக்குள்ள ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா நம்ம வீட்டு பொண்ணுங்க இப்படி அழுதுட்டு இருக்காளுங்கன்ற ஒரு நிமிஷமே எனக்கு. சரி விடு. அண்ணா, என்ன?
நாங்கள் தான் பழலையே, நல்லா தானே இருக்கோம். தயவு செஞ்சு இப்பெல்லாம் அழுதுட்டு இருக்காதீங்க, வெளியில வந்து கஷ்டமா இருக்கு பார்க்க. சாரிடா அண்ணா, இனிமேல் நாங்கள் அழ மாட்டோம். ப்ளீஸ் ஐஸ்கிரீம் வாங்கி கூட. சரி சரி, இனிமே அழக்கூடாது, புரியுதுல்ல? அதான் நீங்கள் இருக்கீங்களே, இன்னைக்கு பண்ண மாதிரி இனிமேல் எப்போ நாங்கள் கஷ்டத்தில் இருந்தாலும் நீங்கள் வந்து காப்பாற்றிட போகிறீங்க. அப்புறம் எதுக்கு நாங்கள் அழ போகிறோம்? இனிமேல் அழ மாட்டோம். ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. பொற்கொடி சிஸ்டர், சாந்தி சிஸ்டர், அம்புஜம் சிஸ்டர், ஹாய். சாந்தி சிஸ்டர், சஞ்சனா குட்டியும் பாரதி தங்கம்மா என்ன பண்ணுறாங்க? மனுஷா சிஸ்டர், ஹேமமாலி சிஸ்டர், பவித்ரா விஜய் சிஸ்டர், சரண்யாராஜ் சிஸ்டர், திவ்யா சிஸ்டர், ஹாய். எப்படி இருக்கீங்க? ஹாய் கோபிகா கரம் சிஸ்டர், என்ன இப்பெல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதே இல்லை? ஹாய் பிரித்தி லவ்ஸ் வீடியோ சிஸ்டர், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹாய் அஞ்சல் சிஸ்டர், ஹாய் அண்ணா சுட்டி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? பாப்பா எப்படி இருக்காங்க? ஹாய் எப்சிபா சிஸ்டர், ஹாய் சுதா சிஸ்டர், ஹாய் ஆஷா சிஸ்டர், ஹாய் ஜோதிகா அருள் சிஸ்டர், ஹாய் அகஸ்தியா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஹாய் ஐஸ்வர்யா தங்கம், உங்களோட எக்ஸாம்ஸ்லாம் நல்ல குட் மார்க்காக ஸ்கோர் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இதே மாதிரி உனக்கு பிடிச்ச விஷயத்துல நல்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணி பெரிய ஆளாக வரணும், சரியா? கண்ணன் ஃபாத்திமா சிஸ்டர், மகிஷாலினி சிஸ்டர், ஹாய். சுஜி சிஸ்டர், சங்கீதா சிஸ்டர், சுமித்ரா சிஸ்டர், மகா சிஸ்டர், ஹாய். ஹாய் அனீஸ் ஃபாத்திமா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஹாய் பவித்ரா முருகேசன் சிஸ்டர், ஹாய் ஜோதி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹாய் ஞான செல்வி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஹாய் ஜனனி முத்துக்குமார், ஹாய் மாரி சிஸ்டர், ஹாய் அபர்ணா சிஸ்டர். ஹாய் சாஃப்ரின் சிஸ்டர், ஹாய் அஞ்சலி ஹரி சிஸ்டர், 3 குட்டீஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஹாய் நதியா சிஸ்டர், ஹாய் நிதர்ஷினி சிஸ்டர், பிரியதர்ஷினி சிஸ்டர், அப்புஜானு சிஸ்டர், ஷாலினி சிஸ்டர், கிருஷ்ணவேணி சிஸ்டர், கோமதி சிஸ்டர், ஹாய். எப்படி இருக்கீங்க? ஹாய் அண்ணா சுஜி சிஸ்டர், ஹாய் ஆன்சி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஹாய் மோனிஷா சிஸ்டர், என்னோட எல்லா வீடியோவும் பொறுமையாக பார்த்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, தேங்க்ஸ் சிஸ்டர். ஹாய் அம்மு சிஸ்டர், அஸ்வித் குட்டி என்ன பண்றாங்க? ஹாய் ஹிமாவரி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, நீங்கள் ரொம்ப பாராட்டி தள்ளிட்டே போயிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிஸ்டர். அப்புறம் உங்கள் சேனல் நேம் சொல்லுங்க, தாராளமாக சொல்லலாம், என் கூட சேர்ந்து நீங்களும் டெவலப் ஆனால் எனக்கும் ஹாப்பி தானே. ஹாய் சுசி சிஸ்டர், ஹாய் பொன் கார்த்திக் சிஸ்டர், ஹாய் அஸ்மி பேபி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஹாய் கிருஷ்ணவேணி சிஸ்டர், உங்களோட ஒவ்வொரு வேர்ட்ஸும் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது, சத்தியமாக சொல்ல ரொம்ப சப்போர்ட்டாக பேசுகிறீங்க சிஸ்டர், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதே மாதிரி கடைசி வரைக்கும் உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் கொடுக்கணும். ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். உங்களுக்கு எங்களோட வீடியோ எவ்வளோ பிடிச்சிருக்குன்றது நல்லாவே தெரியுது நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுலேயே, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சிஸ்டர். ஆமாம் சிஸ்டர்ஸ், நான் மோஸ்ட்லி மெசேஜில் ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டேன், வீடியோவில் தான் ரிப்ளை பண்ணுவேன். அடுத்த நாள் வரலினாலும் அதுக்கு அடுத்த நாளில் வந்துடும், ஓகேவா? அப்புறம் இந்த மாதிரி பேசுறது நிறைய பேத்துக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, எனக்கும் பிடிச்சிருக்கு, அதனால தான் டெய்லி கொஞ்ச நேரமாச்சும் உங்ககிட்ட பேசலாமேன்னு இப்படி பேசிகிட்டு இருக்கேன். நம்ம வீடியோக்கு புதுசாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க, யார் தெரியுமா? பிரியா தவசீலன். கரெக்டாக சொல்லிட்டேனா சிஸ்டர்? தப்பாக சொல்லியிருந்தா சாரி. பிரியா சிஸ்டர், நீங்கள் மலேசியாலேருந்து எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிஸ்டர். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, இதே மாதிரி தொடர்ந்து என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள், லவ் பண்ணுங்கள். அப்புறம் அகிலா சிஸ்டர், ஒரு வழியாக உங்கள் பேரை சொல்லிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர், நல்லா இருக்கும் உங்கள் பேர். தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லாத்துக்கும். இதே மாதிரி நம்ம எப்பயும் ஒத்துமையாக ஹாப்பியாக இருப்போம், சரிங்களா? சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு என்கிட்ட என்ன பேசணும்னு தோணாலும் நீங்கள் தாராளமாக பேசலாம், நான் எப்பயுமே உங்களுக்கு டைம் தருவேன், பிகாஸ் நீங்கள் தானே எல்லாமே. ஆமாம் சிஸ்டர்ஸ், ஸோ நம்ம எப்பயும் ஜாலியாக ஹாப்பியாக சூப்பராக லைஃப் என்ஜாய் பண்ணலாம். ஆமாம் சிஸ்டர், ரொம்ப எடுத்துட்டணும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பில்லா எங்க பில்லா இன்னும் அந்த ஆத்தியை காணும், அவ வேற அழுதுட்டே போனா, கஷ்டமா இருக்கு. இருக்கும். எத்தனை நாளைக்கு நீ என்ன அளவு வச்சிருப்ப? கொஞ்சமாச்சும் என்னை பற்றி நீ யோசிச்சிருக்கியா? அட ஆமா இல்ல பில்லா, சாரி. அடைச்சி உன் சாரி தூக்கிட்டு போய் குப்பையில் போடு. ஹே ரொம்ப நான் கஷ்டப்படுத்திட்டேனா என்ன? ஹே ஐயோ, என்ன எனக்கு என்னென்னவோ பண்ணுது. இது வரைக்கும் இவன்கிட்ட எனக்கு இப்படி ஒரு ஃபீலிங்ஸே வந்தது இல்லையே, புதுசா இருக்கே. ஹே பெல்லா. ஆகாஷ் சொல்லு. ஆகாஷ். பெல்லா, இனிமே நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன், சரியா? சாரி. ஐயோ, இவன் என்ன இவ்வளோ கிட்ட வரான்? சரி 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 தள்ளிப்போ. என்ன நீ இன்னைக்கு வினோதமா இருந்துக்கிற, என்னாச்சு உனக்கு? ஆகாஷ் சார் சொல்லுங்க. என்னப்பா ஷூட்டுக்கு ரெடியா? நான் எப்போ ரெடி. ஐயோ, இது என்ன எனக்குள்ள ஒரு புது ஃபீலிங்ஸா இருக்கு. எனக்கு இந்த ஆகாஷ பிடிச்சிருக்கா? இல்ல 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 இல்ல, ஐயோ இவனை மட்டும் எனக்கு பிடிக்கவே கூடாது. ஆனா அவன் சடனா கிட்ட வந்ததும் என்னோட ஃபீலிங்ஸே மாறி போச்சு. ஐயோ போச்சு, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இவெல்லாம் ஒரு பிளே பாய், இவனை போய் எனக்கு பிடிக்கணும். இல்ல இல்ல, எனக்கு பிடிக்காது, எனக்கு அவனை சுத்தமா பிடிக்காது. பெல்லா. பெல்லா. ஆகாஷ் சொல்லு. என்னவோ ஆச்சு உனக்கு, என்னன்னு தெரியல. சரி, இது ஷூட்டுக்கு ரெடியான்னு கேக்குறாரு. ரெடிதான் அண்ணா. அட வந்துட்டீங்களாமா? ஆமாண்ணா. சரிம்மா, இப்போ நம்ம ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறோம், பக்கத்துல இருந்து பாத்துக்கோங்க. ஓகேண்ணா. அப்புறம் சாரிம்மா, ஏதோ கோவத்துல காலைல பேசிட்டேன். அட அண்ணா விடுங்கண்ணா, உங்களுக்கும் ப்ரெஷர் சீக்கிரம் முடிக்கணும்னு. சரி விடுங்க, எங்க மேலே தப்பு இருக்குல்ல. இல்லம்மா, நீங்க என்னதான் இருந்தாலும் பாஸ் கொடுக்குற வேலையை தானே ஃபர்ஸ்ட் செஞ்சாகணும்.
ஸோ இதுல ஏமாறதான் தப்பு இருக்கு. நான் என்ன ஏதுன்னு கேட்டிருக்கணும். அண்ணா அதான் முடிஞ்சு போச்சுல, விடுங்க, வாங்க நம்ம இப்ப நடக்கிறத பார்க்கலாம். சரிங்கம்மா. ஐயோ, ஏன் திடீர்னு இவன் என் கண்ணுக்கு இவ்வளோ அழகா தெரியறான்? இப்படிலாம் தெரியவே கூடாது. ஏ பில்லா, ஏ பில்லா. ஆ ஆகாஷ், என்ன? ஆர்த்தி வந்துட்டா. அவ இன்னைக்கு அழுதால, அந்த சாக்கா வச்சு அவகிட்ட பாரு எப்படி க்ளோஸ் ஆகுறேன்னு. அடச்சே, இவனுக்கு ஆர்த்தியை தானே பிடிச்சிருக்கு. ஆமா, ஐயோ நான் ஏன் இப்படிலாம் யோசிக்கிறேன்? எனக்கு ஏன் இப்போ மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு? பெல்லா, உனக்கு என்னடி ஆச்சு? இப்பெல்லாம் யோசிக்காத. ஐயோ. பெல்லா, பெல்லா, ஏ பெல்லா. ஆ ஆகாஷ். இப்போ அவ கண்டிப்பா என்கிட்ட க்ளோஸ் ஆவா தானே? ஆகக்கூடாது. ஏ பெல்லா. ஆ ஆமா ஆமா, க்ளோஸ் ஆகுவா. நீ ட்ரை பண்ண ஆகாஷ். ஹே, ஆ என்ன பெல்லா ஆச்சு உனக்கு? உடம்பு சரியில்லையா? ரெஸ்ட் எடுக்கிறியா? இல்ல இல்ல, வேண்டாம் ஆகாஷ், நான் நல்லா தான் இருக்கேன். இல்லையே, எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் உன்னை என்கிட்ட ஏட்டி கூடிய பேசிட்டே இருப்ப. இன்னைக்கு என்ன வாயை திறக்காம அமைதியா இருக்க? இல்ல இல்ல, ஷூட்டிங் நல்லபடியா போகுமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இல்லையே, நீ அப்பெல்லாம் யோசிக்கக்கூடிய ஆளே இல்லையே. என்னதான் ஆச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை, காலைல கொஞ்சம் சீக்கிரமா எழுந்தோம்ல, அதான் கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. வேற ஒன்றும் இல்லை. அட அவ்வளவுதானா? சில நீ போய் ரெஸ்ட் எடுக்கிறியா? இல்ல இல்ல இல்ல, நான் இங்கே இருக்கேன். உண்மையா தானே சொல்ற? டே ஆகாஷ், ஆமா, ஃபர்ஸ்ட் கையெடு. அப்போ சரி, இப்ப பாரு நான் போய் ஆத்திட்டு பேச போறேன். பேசு பேசு. இல்ல பேசாத ப்ளீஸ். சரி பெல்லா, வா நான் போய் நம்ம வேலையை பார்க்கலாம். சரிங்க சார், வாங்க போலாம். ஐயோ பெல்லா, எனக்கு என்னதான் ஆச்சு? இவன் பேச போனா நான் ஏன் கவலைப்படுறேன் ஃபர்ஸ்ட்? ஐயோ, இங்க நின்றுட்டு இருந்தா எனக்கு என்ன பைத்தியமே பிடிச்சிடும் போல. பேசாம கிளம்பிடலாம். ஆத்தி. ஹே ஆகாஷ். ஹே டியூட், இங்க என்ன பண்றீங்க? ஆஃபீஸில் ஷூட்டிங் ஒழுங்கா போதான்னு பார்க்க வேண்டியது எங்களோட கடமை தானே, அதான். ஓ சரி டியூட். என்ன டியூட், இன்னைக்கு உன் காஃபி குடிக்க போலாமா? போலாமே. ஆகாஷ். சார் இதோ வந்துட்டேன். சரி நான் போறேன். போங்க போங்க. என்ன இவன் எப்ப பார்த்தாலும் வந்துடுறான்? ஒருவேளை எதிர்ச்சியா நடக்குதா இல்ல வேணுக்குனே வரானா? என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. ஆகாஷ். இதோ வந்துட்டேன் சார். அது எப்படி கரெக்டா வந்துடுறீங்க? அதெல்லாம் அப்படிதான், கண்டுக்காதீங்க. சரி, 2 பேரும் உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. என்ன விளையாடுறீங்களா? எவ்வளவு நேரம் தெரியுமா நிக்கணும்? ஒழுங்கா உட்காருங்க. சரி சரி. ஓகே சார், என்ன குடிக்கிறீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? நாங்க என்ன கேட்டாலும் கிடைக்குமா? கிடைக்குமே. நல்லா யோசிச்சுக்கோ. யாத்தி. அண்ணா சார், நீங்க காஃபி, டீ, லஞ்சு அந்த மாதிரி ஏதாச்சும் கேளுங்க. அந்த மாதிரி சர்வீஸ் மட்டும்தான் அங்கே இருக்கு. என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? நாங்க எல்லாம் கிடைக்கும்னு நினைச்சோம். சாரி, அப்படி அந்த மாதிரி சர்வீஸ்லாம் அங்கே இல்லை. ஆத்தி. இப்போ ஒருத்தன் இங்கே இருங்க சார், நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். இவனுக்கு வேற வேலையே இல்லையா? அட சார், அவனுக்கு வர வேலையே இல்லை. எப்போ பார்த்தாலும் ஆத்தியை கூப்பிட்டா அதேடு இதேடுன்னு சாவடிக்கிறான் ஆத்தியை. என்னடி வேணுமா? சாருக்கு ஸ்ட்ராங்காக காஃபி வேணுமா? ஓ அப்படியா, சரி நீங்க இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். இல்லை இல்லை, நீ உங்க 2 பேரையும் பார்த்துக்கோ, நான் போய் கொண்டு வரேன். நிக்கி. என்ன ஆகாஷ்? ஆர்த்தி எங்க? நீ தானே ஆகாஷ் காஃபி கேட்ட, அதான் எடுத்துட்டு வரதுக்கு போயிருக்கா. ஓ அப்படியா, சாரி மறந்துட்டேன். மூஞ்சி மறந்துட்டான், வேணுக்குன்னு நடிக்கிறான் நல்லா. ஏய் நிக்கி, எதுக்கு டென்ஷன் ஆகுற? கூலாரு, நாங்க பாத்துக்கிறோம் சரியா? சரி, இருந்தாலும் கடுப்பாகுதுல. எப்போ பார்த்தாலும் இப்படியே தான் பண்றான் தெரியுமா? சரி விடு, நாங்க பாத்துக்கிறோம். இந்தாங்க 2 பேரும் காஃபி எடுத்துக்கோங்க. நாங்க தான் கேட்கவே இல்லையே. அது எப்படி உங்களை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போய் அவனுக்கு கொடுக்க முடியும்? ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்துக்கோங்க. டேய் அருண், இப்ப எதுக்கு நீ சிரிக்கிற? என்னாச்சு உனக்கு? ஒன்னும் இல்லடி. டேய் சொல்லுடா. ஒன்னும் இல்லடி. டேய் சரி சரி, நீ இப்படி காஃபி கொண்டு வந்து கொடுக்கறது என்னவோ உன்னை பொண்ணு பார்க்க வந்த மாதிரி இருக்கு, அதான். அப்படிங்களா சார்? சரி. அண்ணா, எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கலண்ணா. என்ன? சரி, அதான் என் தங்கச்சி சொல்லிட்டால, நீங்க போங்க, நாங்க என் தங்கச்சிக்கு வேற மாப்பிள்ளைய பாத்துக்கிறோம். டே மச்சான், நான் என்னங்க பண்றது? என் தங்கச்சிக்கு தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டால, நீங்க வேற பொண்ணை பாத்துக்கோங்க. போங்க சார் போங்க, அதான் நான் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல. அப்படியா? டே நித்தி, நான் உனக்கு என் தங்கச்சியை கொடுக்கலான்னு நினைச்சேன். சரி விடுறா, நானும் என் தங்கச்சிக்கு வேற மாப்பிள்ளை பாத்துக்கிறேன். என்ன? டே அடுத்த முகத்துலயே உனக்கும் இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறான்டா. அந்த பாவி அண்ணா, உனக்கு அவ வேணுன்றதுக்காக என் வாழ்க்கையை இப்படிதான் விட்டு கொடுப்பியா? இந்த பாரு மகாத்தி, அருண் மாதிரி மாப்பிள்ளை எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டான். உன்னை நல்லா வச்சுப்பான். கிளிப்பான். போடா அண்ணா.
அப்படியா? சரி சரி, வாமா தங்கச்சி, நாம போலாம். இந்த பொண்ணும் செட் ஆகாது, அந்த பையனும் செட் ஆக மாட்டான். சரிண்ணா, நீ சொல்றதா நான் செய்வேன். ஏய் ஆத்தி, எனக்காக உன் அண்ணனுக்காக ஒத்துக்க மாட்டியா? மாட்டேன். ஏன் உன் அண்ணன்டி. டேய், எதுக்குடா இப்படி ஒரு பொண்ணுக்காக இப்படி கெஞ்சுற? நிக்கி எனக்கு வேணும்ல. சரி சரி, போனா போது போ, நான் அவனையே கட்டிக்கிறேன். என் தங்கச்சி ஓகே சொல்லிட்டா. என்ன ஆத்தி மேடம், இப்ப இப்ப என்ன சொல்றீங்க? சரிங்க அருண், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களையே மேரேஜ் பண்ணிக்கிறேன். போதும்டா, நிறுத்திக்கலாம். ஆமாண்டா மச்சான், இதுவும் நல்லா இருக்குல்ல. சரி சரி, நான் போய் அந்த எருமைக்கு மட்டும் காஃபி குடிச்சிட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு வா. ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு புருஷன் நான் தான். தெரியும்டா. நிக்கிய நீ எங்க அண்ணனை நல்லா பாத்துக்கோங்க. போதுண்டி ஆத்தி, போ. பேசாம டெய்லியும் நீங்க இங்க வந்துருங்களா? அதுக்கு என்ன, வந்துட்டா போச்சு. என்னடா மச்சான்? சார் ஒரு டீ பிரேக். சரி ஆகாஷ், நானும் டீ குடிச்சிட்டு வந்துடுறேன். ஆஹா, நம்ம ஆள் வரா. ஏ ஆர்த்தி. ஆர்த்தி, என்னாச்சு? ஆகாஷ், ஃபர்ஸ்ட் அவகிட்ட இருந்து காஃபி வாங்குங்க. சரி அருண். உனக்கு ஒன்றும் ஆகலல்ல? சார் ஒன்றும் ஆகல சார், நல்லா தான் இருக்கேன். கீழே நடக்கக்குள்ள பார்த்து நடக்க மாட்டியா? சரி வா, கொஞ்ச நேரம் வந்து உட்காரு வா. அடச்சே, இந்த சான்ஸை நான் பயன்படுத்திக்க நினைச்சேன், வந்துட்டான் உடனே. எனக்கு என்ன இவன் பண்றதெல்லாம் பார்த்தா சாதாரணமா ஒரு ஸ்டாஃப்க்கு பண்ற மாதிரி தெரியல. ஆர்த்தியை இவ்வளோ நெருக்கமா, ஐயோ கிடைச்ச வாய்ப்பையும் மிஸ் பண்ணிட்டேன். லூஸ் ஆர்த்தி, பார்த்து வரமாட்டேன். என்னதான் யோசனையில இருக்க? இல்லை, நான் தெளிவாக தான் இருந்தேன். ஆனால் சாரி. எல்லாத்துக்கும் சும்மா சும்மா சாரியெல்லாம் கேட்டுட்டு இருக்காது எருமை. இனிமே பார்த்து நட, சரியா? சரி அருண், அதான் பிடிக்கிறதுக்கு நீ இருக்கியே. அப்படி அடிச்சாலும் சரி விடு, நான் பார்த்துக்கிறேன். என்ன ரெண்டு பேரும் அப்படியே நிக்கிறாங்க? ஐயோ, இது நமக்கு செட் ஆகாதே. ஆர்த்தி. சார் தேங்க்ஸ் சார். இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இனிமே பார்த்து நடங்க, சரிங்களா? சரிங்க சார். அடி எதுவும் படல தானே? இல்லைடா, எனக்கு எதுவும் ஆகலை, நான் நல்லா தான் இருக்கேன். சரி, ஒரே ஒரு கிஸ் கூட. பெல்லாட்ரியா, நம்ம வீட்டில் இருக்கோம். அருண், அவளை விட்டீங்கன்னா பரவாயில்ல. தேங்க்ஸ் சார். பரவாயில்ல ஆர்த்தி, இனிமே பார்த்துருங்க. ஆர்த்தி. சரி பாய், நீ போய் உட்காரு போ. சரிடி பட்டோ, நீ போ. நல்ல வேலை, உனக்கு ஒன்றும் ஆகல. ஆகாஷ், பிளேட்டு கொடுத்தீனா நான் எடுத்துட்டு போயிடுவேன். ஏன் ஆகாஷ், காஃபி வேணாமா? இல்ல ஆரிச்சு, நீ போய் வேற எடுத்துட்டு வா. சரி. என்ன இவன் நம்மள மட்டும் தொட விட மாட்டேங்கிறான்? அவன் பாஸ் கட்டி பிடிச்சி நிக்கிறான், அது அவளுக்கு பிடிச்சிருக்கு. ஒருவேளை ரெண்டு பேரும் லவ் பண்றாங்களா? என்னவா இருந்தா என்ன, எனக்கு அவ வேணும். ஆர்த்தி, என்னையா தொட விட மாட்ட? பாரு, இங்க வந்து போக்குல உன்னை கூட்டிட்டு போறனால என்ன மட்டும் பாரு. கண்டிப்பா இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஏதோ ஒன்று நடக்குது, என்னன்னு எனக்கு தெரியல. அப்படி ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சு, கண்டிப்பா நான் அவனுக்குள்ள என் ஆர்த்தி விட்டு தர மாட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்கான் அவன்? அது அவன் கட்டி பிடிச்சா அப்படி நின்றுக்கிட்டே இருக்கா. இப்போதான் புரியுது ஏன் நம்மளை தொட விட மாட்டான்னு. எப்படி நீ அவனை ஏதாச்சும் என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம். இங்க வந்து போக்குல நான் ஆர்த்தி கூட்டிட்டு தான் போவேன். எனக்கு அவ வேணும்.